வவுனியா வடக்கு பகுதியில் யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதிக்கு நேற்றிரவு வருகை தந்த யானையொன்று வீடுகளையும் சேதமாக்கியுள்ளது. வவுனியா பட்டிக்குடியிருப்பு மற்றும் துவரங்குளம் பகுதிகளுக்கு நேற்றைய தினம் புகுந்த யானை 2 வீடுகளினை சேதப்படுத்தியுள்ளது. மின்சார வசதியின்மையால் இரவு நேரத்தில் யானை வருவதனை அடையாளம் காண முடியாதுள்ளதாகவும் இதனால் அச்சத்துடன் இரவு பொழுதனை கழிக்க வேண்டியுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆனையால வீட்டுல நாங்கள் லைட்டு பிடிக்க எங்கிட்ட பாஞ்சு வருதாங்க. நாங்கள் வீட்டுக்கு உள்ளோம். வீட்டு ஓட்டணும் எண்ணெய் பிக்குது, நெல் எடுக்குது. அப்ப நாங்கள் இந்த புள்ளி கொண்டு போயிடலாம். புள்ளியல் மேல பேர புள்ளியல் நெல் எல்லாம் தின்னு ஆனை வந்து அதுகளை பார்க்கணும். மற்ற அந்த ஆனை வந்து வீடு வாழைகள் தோட்டங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறது. அதான் பிரச்சனை. யானைகள் விவசாய பயிர்களையும் மரங்களையும் சேதமாக்கி வருகின்றது. மின்சார வேலியினை அமைத்து தருமாறு மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். யானை பிரச்சனை சரியான சொல்லியா இருக்குது. இந்த நாள் எங்களை வீட்டை வந்து மரவள்ளியால் பப்பாசியல் எல்லாம் உலாக்கி கொண்டு வேலியெல்லாம் அறுத்து கொண்டு போடுது. நேற்றிரவு எங்களை அமைப்பு மில்லுக்கு வந்து பின்பக்கத்தால உடைச்சு தவிடெல்லாம் சாப்பிடுது. கரண்ட் பிரச்சனையாலதான் இது யானை வருது. கூடுதலா இருந்தால கரண்ட் வசதியா கனவேருக்கு இல்ல. இதுக்கு வீட்டுக்கு அந்த 10 வைக்க நெல்லு ஒரு இடவும் வந்தது யானை. யானை கரண்டும் தெரியல, ஒன்றும் தெரியல. முதல் 2000 கத்தரி வச்சு முழுக்க யானை விட்டுட்டு போய் இந்த காணிகளை வந்து வீடுகளை விட்டு போய் என்ன செய்யறோம்.